சாரி இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்லுங்க. முதல்ல நான் சொல்ற விஷயத்தை கேட்டு யாரும் பயப்படாதீங்க. ஐயோ, நீங்க இப்படி சொல்றதே எனக்கு பயமா இருக்கே. மயூரி, முதல்ல அவளை கூட்டிட்டு உள்ள போ. பயப்படாதீங்க மேடம். எங்க விசாரணையில எங்களுக்கு கிடைச்ச தகவலை சொல்றதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். எல்லா தகவலும் உறுதியானதுன்னு சொல்ல முடியாது, அதுவே இறுதியானதுன்னு சொல்ல முடியாது. அதை வச்சுக்கிட்டு எங்களாலே ஒரு முடிவுக்கு வர முடியாதுங்கிறப்ப நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? சாரி சார், அது அவங்களோட பையன். அதான். அவ எனக்கும் தான் பையன். அவர் வந்த விஷயத்த சொல்ற வரைக்கும் அவளை குறுக்கல எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவ மட்டும் இல்ல, வேற யாரும் இடையில பேசவே கூடாது. நீங்க சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ மேடம். நாங்க விசாரிச்ச வரைக்கும் அன்பு ஒரு தீவுல ரெசார்ட் புக் பண்ணிருக்கதா தகவல் கிடைச்சிருக்கு. அந்த ரெசார்ட்டுக்கு போட்ல தான் போக முடியும். அது ஒரு மோட்டர் போட்டு அதை இவரே ஓட்டிட்டு போயிருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க அந்த ரெசார்ட் ரீச் ஆனதா தகவலே இல்ல. சொல்ல முடியாது மேடம், ஆனா என்ன ஆயிருக்குன்னு வேணா சொல்ல முடியும். சொல்லுங்க சார். ஐயோ, அவரை நீ எங்க எல்லாத்தையும் சொல்ல விடுற? மயூரி, முதல்ல அவளை வாயை கொஞ்சம் மூட சொல்லு. அம்மா சொல்லுங்க சார். தெரியுமா, அமைதியா இருங்க. தெரியுமா, போட்டு கவுண்டர்லாங்கிறதான் எங்களோட கெஸ். ஐயோ, இப்போதைக்கு இது ஒரு யூகம் மட்டும்தான். அதே சமயம் போட் ஒண்ணு கரை ஒதுங்கி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது அவங்க போன போட்டாங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதே மாதிரி அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. கடலோர காவல்பட அவங்க 2 பேரும் தேடுற பணியை தீவிரப்படுத்திருக்காங்க. கடல்லையும் கரையிலையும் தீவுலையும் எல்லா பக்கமும் தேடுதல் வேட்டை ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. எங்க சைடுல நாங்க ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கோம். பாக்கலாம், அவங்க உயிரோடு இருக்கிறதாவே நம்புவோம். தைரியமா இருங்க, நாங்க வரோம். போங்க. ஐயோ, அப்ப சித்தப்பா சித்தியோ நிஜமாலே காணாம போயிட்டாங்களா? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாம நல்லபடியா திரும்ப வரணும். என் அன்புக்கு பிறந்த நாள், அவனை நான் பெத்தெடுத்த நாள். இப்படி பிறந்த நாள் அன்னைக்கு அவனை பார்க்க முடியாத பாவியாயிட்டேனேனா. கடவுளே, அவன் இப்ப எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ, அவனுக்கு நான் கட்டி. இப்படி எழுதிருக்கே, இதுவே எவ்வளவு பெரிய gift தெரியுமா? இதுக்கு மேல என்ன வேணும்? இங்க இருந்து போறப்போ இதை எடுத்துட்டு போக முடியாதுலங்க. ஆனா நான் கொடுக்கறது என்னன்னைக்கும் உங்களோடவே இருக்கும். ஆமா, இதை எப்ப நீ வாங்குன? உங்க பிறந்த நாளுக்காக நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தேங்க. போட்ல வரப்போ என் பேக்குள்ளதான் அது இருந்துச்சு. புயல் காத்துல போட்டு கவுந்து போற மாதிரி ஆச்சுல்ல, அப்ப இது தொலைஞ்சிட கூடாதுன்னு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன். சூப்பர் கண்மணி, சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஆக்சுவலா நீ மட்டும் இல்லனா நைட்டு நான் தூங்கிட கூடாதுன்னு விடிய விடிய நீ பட்ட பாடு எனக்கு தெரியாதா? நீ இல்லனா நான் இல்ல கண்மணி. நீ என் உயிரை காப்பாத்துறது இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு என்கிட்ட வார்த்தையும் இல்ல. ஷோ, போதுங்க விடுங்க. என்ன சிரிக்கிற? எல்லாரும் பிறந்த நாளைக்கே கேக் தான் வெட்டுவாங்க, நீங்க இளநீ வெட்டிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னும் எவ்வளவு நாளைக்குங்க நம்ம இங்கே இருக்க போறோம்? ஏன், நல்லா தானே இருக்கு. போர் அடிக்குதா என்ன? உங்க கூட இருக்கிறப்போ எப்படிங்க எனக்கு போர் அடிக்கும்? நீங்க சொன்ன மாதிரி 24x7 எவ்வளவு நாள் வேணாலும் எவ்வளவு வருஷம் வேணாலும் என் லைஃப் ஃபுல்லா இனிமே இங்கதான் நாளும் நான் உங்க கூட சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா வீட்டை நினைச்சாதான். வீட்டை நினைக்கணும்னா அதுக்கு போட்டு வேணும். ஆமா.